விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில மனிதர்களும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். உனக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்றால் அது வெறுப்பின் அறிகுறி அல்ல, உன் வளர்ச்சியின் அறிகுறி. அவமதிக்கும் இடத்தில் காத்திருந்து பெறுவதும் தவறு, அலட்சியம் செய்யும் இடத்தில் தேடிச் சென்று கொடுப்பதும் தவறு. மனமே, நீ இதை நன்கு உணரு. வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்கள் நடிப்பதில்லை. அவர்கள் எப்போதும் இயல்பாகவே இருக்கிறார்கள். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு. அவ்வளவுதான் வாழ்க்கை. தன் தவறை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள். தன் தவறை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. உன்னை அனுசரித்து போகிறவர்களை முட்டாள் என்று நினைத்து விடாதே. அனுசரித்து போகும் உறவு கிடைப்பதெல்லாம் பெரிய புண்ணியம். சகுனிகள் நிறைந்த உலகம் இது. சத்தியம் இங்கு சாத்தியமாகாது. சாணக்கியத்தனத்துடன் இருப்பதே நல்லது. குறையில்லாதவன் மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டால் மகிழ்ச்சியாயிருப்போம். அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொண்டால் அதிகம் மதிக்கப்படுவோம். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீயே கீழே விழும்போது உன்னை சுமக்கும். புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். நீ தேவைப்படும்போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாக காத்திரு. பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. பிறருக்கு உதவுவதற்கு பலசாலியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. மனமிருந்தால் போதும். அறிவும் ஒழுக்கமும் மனிதனை அளவிடும் அளவுகோல். வெற்றி நமது பலத்தால் பெற்றிருக்க வேண்டுமே தவிர அடுத்தவருடைய பலவீனத்தால் அல்ல. அழகு என்பது சில காலமே ஆட்சி செய்யும் கொடுங்கோல் ஆட்சி. அதற்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. பிறருக்கு நீ செய்யும் நன்மை தீமைகள் நிழலாகவும் புயலாகவும் பின்தொடர்ந்து வரும் உன் வாழ்க்கை முழுவதும். அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. விழுதல் என்பது வேதனை. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. தேங்கி கிடக்கும் நீரில் தான் குப்பைகள் அதிகளவில் குவியும். தேங்கி கிடக்காமல் ஆற்று நீரைப் போல ஓடிக்கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டு இருக்கும். மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு.
இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. தேவைகள் இருக்கும் வரைதான் நீ தேடப்படுவாய். உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் அவருடைய சிரிப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பது. துன்ப நிலையிலிருந்து உன் மனநிலை மாற வேண்டுமெனில் அதை உனக்கு தருபவர்களிடமிருந்து இடைவெளி வேண்டும். அதிகம் அதில்தான் குணம் பெறும் இதயம். உன் மனம் நினைக்கும் அனைத்தையும் நீ அடைய நினைத்தால் எண்ணற்றவை அதில் உனக்கு துன்பம் தருவதாகவே இருக்கும். நன்றாக சிந்தித்து முடிவெடு.